பாக்கியலட்சுமி சீரியலில் புதுசாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குடும்ப நல கோர்ட்டை காட்டுறாங்க. அந்த கோர்ட்டுக்கு கோபியும் ராதிகாவும் வந்திருக்காங்க. பாக்கியாவும் கூட வந்திருக்காங்க. கோபி கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிற மாதிரி இந்த சீனை கொடுத்துருக்காங்க. நீதிபதி ராதிகாவை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய முடிவை மாற்றிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராதிகா இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே கோபி எதுவும் பேசாமல் ஆப்போசிட்டில் கண்ணில் தண்ணீரோட கண் கலங்கியபடி நிற்கிறாரு. நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கிறாங்க. சேர்ந்து வாழ்வதற்கு 2 பேருக்குமே விருப்பம் இல்லாத காரணத்தினால இந்த கோர்ட் இந்த இருவருக்கும் விவாகரத்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த சில ராதிகா கோர்ட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. பாக்கியாவும் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியா ராதிகாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன், அதை தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு உறவு நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறத யாரால் ஏற்றுக்க முடியும்? அதுக்காக தான் நிரந்தரமாக இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ராதிகா சொல்லிகிட்டு இருக்காங்க.